ஹலோ வியூவர்ஸ், மஷ்ரூம் கிரேவியை இவ்வளோ கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா மஷ்ரூம் பிடிக்காதவங்க கூட உனக்கு எனக்குன்னு போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க. அதுக்காக 2 பேக்கெட் மஷ்ரூம் நல்லா கழுவிட்டு இது மாதிரி சாப் பண்ணி எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் பொடி நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டேங்க. பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு லெமன் ஜூஸ் ஒரு பெரிய லைமோட ஹாஃப் லைம் ஜூஸு நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 15 மினிட்ஸ் சைடில் எடுத்து வச்சிடலாங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மேரினேட் ஆன மஷ்ரூம்களை நல்லா கை விடாமல் நல்லா வதக்கணுங்க, அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும். ரெடி ஆகிட்ட உடனே 3 டைப்ஸ் ஆஃப் கேப்சிகம், எல்லோ, ரெட், க்ரீன் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. கேப்சிகம்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருக்கணுங்க, அப்போ தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கேப்சிகம் நல்லா வதங்கிட்ட உடனே 2 வெங்காயம் நல்லா நீட்டாக சாப் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்குங்க. அது வதங்கின்னு இருக்கிற டைமு 1 கப்பு தயிர், அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சுகர் போட்டுட்டு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த தயிரை தாளிக்கலாங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், அரோமாக்காக நம்ம கசூரி மேத்தி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தாளித்த தயிரை நம்ம வதங்கின்னு இருக்கிற மஷ்ரூம் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கை விடாமல் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்னஸ் ஆகிறதுக்கு கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணின்னு இருக்கணும். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு ரோட்டி கூட சர்வ் பண்ணிங்கன்னா இந்த கிரேவி மட்டன் மாதிரியே டேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.